எதிர்காலத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் மதிப்பெண்கள் தேவைதான். மதிப்பெண்கள் மட்டும் போதாது. என்னென்ன வேணும் அப்படின்னா, முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, என்னால் முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவனும் நினைக்கணும். இரண்டாவது, தன்னுடைய இலக்கை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி காலையில் கூட நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய பையன், நான் கேட்ரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து திட்டாதீங்க, அவனுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதை படிக்க சொல்லுங்கள். நான் கோல் செட்டிங்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு இலக்கையை நாம் நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்காக பாடுபட வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நம்முடைய இப்போ நிறுவனத்தினுடைய தலைவர் அவர்கள் இலக்கை நிர்ணயித்து கொண்டு அதற்காக எவ்வளோ பாடுபட்டார் 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் கூட நிறைய பேசியிருக்கேன். இரவு பகலாக உழைத்து அந்த இலக்கை அடைவதற்காக முயற்சி செய்தார். ஏன்னா அந்த வெறி மாணவர்களுக்கு இருக்க வேண்டும், இலக்கை அடைய வேண்டும். அதற்காக தன்னுடைய ஆட்டிடியூட், அணுகுமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி முடிந்து பொங்கல் கொண்டாடின பிறகு அவங்க வீட்டில் இருக்கிற டிவி ஆஃப் செய்யுங்கள். ஒரு 2 மாதம் டிவியும் கூட ஆஃப் செய்யுங்க. அதே மாதிரி மொபைலும் கொடுக்காதீங்க. இந்த குழந்தைகளை பொறுத்தவரை 2 மாதத்துக்கு மட்டும் நீங்களும் நம்ம குழந்தைய நீங்களும் நாங்களும் சேர்ந்து எங்கள் நிறுவனத்தில் சேர்ந்து இந்த குழந்தைகளை 100% வளர்ச்சி கொண்டு போட முடியும். நமோ நாராயணாய. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான், ஸ்ரீனிவாசன் சேர்ந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜன் தான், ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். பிரகலாதா, உண்மையை சொல், யார் நீ? நமோ நாராயணாய. கல்லை மட்டும் கண்
சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன் இந்த விஷ்ணுதாசன் தான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். பிரகலாதா, உண்மையை சொல். யார் நீ? சுஷ்டியிலே அனந்த கோடி ஜீவராசிகளிலே நானும் ஒருவன். இல்லை, நீ மரணதேவன். அது வெறும் பிரமை. இருக்கட்டும். இந்த கதையை பார்த்தாயா? இது பரமேஸ்வரன் வரமளித்தது. இதிலிருந்து நீ தப்ப முடியாது. என்ன, உன்னை கொல்ல முடியாதா? சாவும் பிறப்பும் நம் கையில் கிடையாது. அந்த ஸ்ரீஹரி விருப்பத்திற்கு எதிராக ஒரு அணு கூட அசையாது. அப்படியா? நான் உன்னை கொன்றால் உன் ஹரி வந்து காப்பாற்றுவானா? பிறகு இதுவரையில் என்னை காத்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? அந்த ஸ்ரீஹரிதான். டேய் வாயாடி, நீ போற்றுகிற மகிமையை பொருந்திய இந்த ஸ்ரீஹரி எங்கிருக்கிறான் என்று சொல்கிறாயா? சொல்கிறேன். எங்கே? தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார். அப்படியா சொல்கிறாய்? நான் கேட்கிறேன், இந்த தூணில் ஹரி இருக்கிறானா? அப்படியானால் இந்த தூணில் இருந்து உன் ஹரி வெளியே வரட்டும். பார்த்து நின்று உருகுலைந்த கயவர்கள் கொக்கரித்த அசுரர் கூட்டம் கர்ச்சனைக்கு பயந்ததே. நதிகள் மண்ணில் உருளுதே. கூறு போட்ட குருதியோட சிம்ம ரூபம் பாரு. ஹரிய நாகம் சோறு. வந்த அஸ்திரம் நெஞ்சை பிளந்ததே. 10 கைகள் சீறி வந்து பயமுறுத்துதே. சிம்ம பேட்டை தொடருது. நரசிம்ம ரூபம் சொலிக்குதே. 8 திக்கும் தலைகள் உள்ள ரத்த ஆறு இங்கும் அங்கும் சிதறி ஓடுதே. நவக ரூபம், நவக ரூபம், நரசிம்ம நவக ரூபம், நவக ரூபம். ஜெய 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 நரசிம்ம ஜெய. நிகழ்ச்சிகளை அனைத்து முடிந்தபடி நிறைவேற்றது. நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்ததற்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து ஆசிரியர்களும் மேடைக்கு அருகாமையில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.